குட் மார்னிங், குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்னைக்கு ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சரிசமமான உரிமை அப்படின்னா என்ன? சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா என்ன? ஒரே வரியில சொல்லப்போனா ஒரே கேடர் நிலை, ஒரே நிலையில் உள்ளவர்களுக்கு சரிசமமான வாய்ப்பு அளித்தல் அப்படின்ற பொருள். ஆர்டிகல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 14, 16, 15, 19, 21, 20 மிக 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 முக்கியமான ஆர்டிகல். அதனால்தான் ஆர்டிகல் தனித்தனியாகவே இந்த ஆர்டிகல் பார்க்குறேன். இன்னும் இந்த ஆர்டிகல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கரெக்டாக இன்னும் கொடுக்கலாம். ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, கொடுக்குறேன். இந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்ட, இந்த ஆர்டிகலுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, கடைசியில் பார்க்கலாம். சட்டத்தின் முன் சமம், ஈக்குவலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல், உயர் ஜாதி கீழ் ஜாதி என்ற பாகுபாடு இல்லாமல், வெளியூர் உள்ளூர் என்ற பாகுபாடு இல்லாமல் மனிதனை மனிதனாக மதிக்கப்படுதல் சட்டத்தின் முன் சமம் அப்படின்ற ஒரு வகைதான் இதுல தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு சில விளக்கங்கள்லாம் கொடுக்கப்படுது. நானும் மனிதன் அவனும் மனிதன் தானே, அதிகாரி நானும் ஒண்ணுதானே, ஏன் எனக்கெல்லாம் எந்த வேலை கொடுக்கல அந்த வேலை கொடுக்கணும் அவங்க கேட்க. திறமை, அது ஆர்டிகல் 16ல தெளிவா சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கு விளக்கம் தனியா பேசிக்கலாம். இந்த ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் முன் சமம், அவ்வளவுதான் அப்படின்றத சொல்றோம். ஈக்குவலிட்டி பிஃபோர் தி லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் லான்னா குழந்தைகள் நிலையில் உள்ளவர்களும் ஆண் பெண் இருப்பாளர்களும் சமநிலையில் உள்ளவர்களும் மனிதர்களிலும் அவங்களுக்கு சட்ட உரிமை பெறுவதற்கு உரிமை உண்டு. சட்ட பாதுகாப்பு உரிமை பெறுவதற்கு உரிமை உண்டு. அதுதான் இது. ரைட் டு ஈக்குவலிட்டி ஆர்டிகல் 14, 18 வரைக்கும் தெளிவாக சொல்லப்படும். அப்ஜெக்ஷன் ஆஃப் தி ஆக்ட் லா 14, எவரி பர்சன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் தி லா. ஒவ்வொரு மனிதனும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நோ பர்சன் இஸ் அபோவ் லா, சட்டத்தின் முன் எந்த சட்டத்துக்கு உட்படாத எந்த மனிதனும் இல்லை. ஸ்டேட் ஆக்ஷன் must be paid fair, the reasonable, non-arbitrary. ஒருவனை சட்டத்திற்கு புறம்பாக வலுக்கட்டாயமா பணிய வைத்தல், மிரட்டுதல் போன்ற செயல்களுக்கு ஈடுபடுத்த முடியாது. லைக் பர்சன் should be treated like. Unequal can be treated differently, is classifications reasonable. சட்டத்தின் முன் சமம் என்பது அனைத்து மனிதனும் அனைத்து நபர்களும் சட்டத்தின் முன் சமமானவர்களே. அதில் சில நபர்களின் உரிமையை பறிக்கும் அளவிற்கு செயல்படுவது சட்டத்தின் நோக்கம் அல்ல. சட்டத்தின் முன்பு முயந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாமல் பகுத்தறிந்து அவர்களை சமமாக மதித்தலே சட்ட உரிமை கோருதலுக்கான முக்கியத்துவமாகும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரி, இந்த யாரர்
சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லியாச்சு. இது யார் யாருக்கு அந்த ரைட்ஸ் கிடைக்கும்? Who can claim Article 14? Citizens, foreigners, companies, corporations, legal person. மனிதன், குடிமகன், அதாவது ஒரு நாட்டின் இந்திய குடிமகனுக்கு அந்த சட்ட பாதுகாப்பு உண்டு. ஃபாரினர்ஸ், ஒரு நபர், அந்த நபர் இந்தியாவில் வந்துட்டால் அந்த நபருக்கும் அந்த அடிப்படை உரிமை, சட்டத்தின் முன் சமம் என்ற அடிப்படை உரிமை இங்கும் உண்டு. காரணம், அந்த நபர் இங்கு விசா காலம் முடியும் வரை அவருக்கு அந்த சம உரிமை பாதுகாப்பு அளித்தல் பட வேண்டும். ஃபாரினர்ஸ். சரி, கம்பெனிஸ் நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், கார்பரேட்ஸ், அதெல்லாம் சொல்லுவாங்க, அது கார்பரேஷன். லீகல் பர்சன் சட்ட நபர்கள். சட்ட நபர்னா கம்பெனி தான், மற்றும் இறந்து போன நபர்கள்னு சொல்லலாம். ஒரு நபர் என்ன சொன்னா, லீகல் பர்சனா ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனை பேரை விட்டு கூப்பிடுவாங்க. செத்துட்டா என்ன சொல்லுவாங்க? டெட் பாடின்னு சொல்லுவாங்க, பாடின்னு சொல்லுவாங்க, பிணம் என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த பர்சனுக்கு இறந்த பிறகு உயிரற்ற ஜடமாக இருந்தாலும் அந்த இறந்து போன உடலின் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பாதுகாக்க வேண்டியது சட்டத்தின் கடமை. அதுவும் சமமாக வழிநடத்தப்படும். எரித்தல், பறியல் பண்ணுதல், அவரை கௌரவமாக ஒன்று அடக்கம் செய்தல், அவர் சம்பிரதாயத்தின்படி அடக்கம் செய்தல், அதற்கு யாரும் தீங்கு விளைவிக்க கூடாதும், நன்னடத்தை கெடும் அளவுக்கு நன்னடை செய்யக்கூடாது. ஏன்னா அவருடைய ரெப்புடேஷன் மிகவும் ஸ்பாயில் பண்றாலும் நடக்கும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் நல்ல முறையா வாழ்ந்து அவர் பேரும் புகழுக்கும் கலங்க இல்லாம வாழ்ந்து வந்திருப்பாரு. இறந்த பிறகு அவர் பாடி ஆண்டாலும் அவருடைய கண்ணியத்தை நிலைநாட்டுற அளவுக்கு அவர் கூட அடக்கம் செய்வது அவருக்கு வேலை. இது சம்பவங்கள் எப்படின்னு கேட்டா, சிலர் கடன் வாங்கிட்டு செத்துட்டாங்கன்னா வச்சுக்க, இறந்து விட்டார். அப்ப கடன் வாங்கிட்டு இறந்து விட்டார், அவர் செத்துட்டு பாடி போயிட்டு அதை தடுப்பாங்க. கடனை வச்சுட்டு பாடி தூக்கிடான்னு சொல்லுவாங்க. ஒண்ணு. இரண்டாவது, இறந்தவரின் பாடி உயர் கம்யூனிட்டி தெரு வழியாக போகக்கூடாது. தடை பண்ணுவாங்க இல்லையா, அந்த நபரினுடைய அடக்கம் கம்யூனிட்டி அது வழியாக. அது கார்பரேஷன், ஒரு கவர்மெண்ட் நிர்வாகத்தையும் சரி தனியார் நிர்வாகத்தையும் சரி அந்த பேர் கலங்கப்படுத்தக்கூடாது, அதுவும் கார்பரேஷன். கம்பெனிஸும் அதே தான், ஃபாரினர்ஸுக்கும் அதே தான். அப்ப இவங்க எல்லாருக்குமே சட்டத்தின் முன் சமம். ஃபாரினர்ஸ் வெளிநாடு போனாலும் இல்லை, ஒரு ஃபாரினர் இங்க வந்துட்டால் அந்த சட்டத்தை பின்பற்றும் முறையில் தான் அவன் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்ப இந்த சட்டத்தை இங்க ஃபாலோ பண்ணும்போது அந்த ரைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அவனுக்கும் கிளைம் ஆகுது. அவன் நாட்டில் திருடுவது குற்றம் இல்லை, வயிற்று பசிக்காக திருடுவது குற்றம் இல்லை, ஆனால் இந்த இந்தியாவில் திருடுவது குற்றம். அதனால் என் நாட்டில் திருடுவது குற்றமில்லை என்பதற்காக உன்னை இந்தியாவில் தண்டிக்க கூடாது என்ற அர்த்தம் இல்லை. அதனால் அந்த ரைட்ஸும் ஆட்டோமேட்டிக்கே அந்த நபருக்கு கிடைக்கும், திருடினாலும் சரி. அப்ப அந்த மாதிரி போன குற்றத்துக்கு ஒன்று ஆயிட்டாலே தண்டனையும் அவருக்கு சரி கிடைக்கும் போதும் பட்சத்தில் உரிமையும் சரிசமமாக கிடைக்கும். அப்ப சட்டத்தின் முன் ஃபாரினர்ஸ் இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அவனுக்கும் உண்டு, உரிமையும் உண்டு. அதான் அப்படி சொல்றாங்க. சரி, ஈக்குவலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவலிட்டி பிஃபோர் லா ஆரிஜின் ஆஃப் எந்த நாட்டில் பிறந்ததுன்னா, எந்த நாட்டில் என்ற கான்செப்ட் வந்து எடுத்துன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், பிரிட்டிஷ்ல வந்து எடுத்துச்சு. பேஸ்ட் இந்த ஏவி டைசி ரூல் ஆஃப் லா. சட்டத்தின் முன் சமம் என்ற கேள்வி எங்கிருந்து வருதுன்னா, ஏவி டைசி ரூல் ஆஃப் லா என்ற ரூல்ல இருந்து பிரிட்டிஷ் கான்செப்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் லா என்பது என்னன்னா, யூஎஸ் கான்ஸ்டியூஷன் 14th அமெண்ட்மெண்ட் பாசிட்டிவ் கான்செப்ட்ல இருந்து எடுத்தாங்க. ஈக்குவலிட்டி பிஃபோர் லா எங்கிருந்து எடுத்தாங்க? பிரிட்டிஷ் கான்செப்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா எதுல இருந்து எடுத்துட்டாங்க?
யூஎஸ் கான்ஸ்டியூஷன் 14th அமெண்ட்மெண்ட்ல இருந்து அந்த கான்செப்ட் பாசிட்டிவ் கான்செப்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. சரி, ரூல் ஆஃப் லா என்ன சொல்றதுன்னா, நோ ஆர்பிட்ரரி பவர், சமரசம், மீடியேஷன் போன்றதுக்கு அத்தாரிட்டியை கட்டாயப்படுத்த முடியாது. ஈக்குவலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். கவர்மெண்ட் அக்கார்டிங்லி டு லா, த சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் ஹோல்ட் that the rule of law is part of the basic structure of the constitution. சட்டத்தினுடைய அடிப்படையே கட்டுப்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஒரு தீர்ப்பையும் ஒரு நடைமுறையும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி நிறுத்தி வைக்க நிலைநாட்ட வேண்டும் என்பது தலையாய அங்கமாக சுப்ரீம் கோர்ட் செயல்படுகிறது. டாக்டரின் ஆஃப் ரீசனபிள் த கிளாசிபிகேஷன். ஆக்ட் 40ல ப்ரோஹிபிட்ஸ் பட் பர்மிட்ஸ், எது தடை செய்யப்பட்டுள்ளது எது அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத ரீசனபிள் கிளாசிபிகேஷன். A classification is valid only for if a satisfaction to test. அந்த டெஸ்ட் என்னன்னா, the must be intelligent differentiations, second rational nexus. இது ரெண்டு தான், இந்த ரெண்டு டெஸ்டில் தான் சொல்றாங்க. The person included one class must be distinguishable from the person excluded. Second, there must be a rational nexus. Differentiation must have the reasonable connection with the object sought to be achieved. If fourth test is satisfied, classification constitutional. இதுதான். ரிசர்வேஷன்ல சொல்றாங்க அந்த வார்த்தை. என்ன சொல்றாங்கன்னா, ரேஷியோ த டெஸ்ட்னு சொல்றாங்க பாத்தியா. அப்ப இதுல என்ன சொல்ல வருதுன்னா, தடை செய்யப்பட்டது பர்மிட், இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கேட்டா, உமன்ஸ் பெண்களுடைய வளர்ச்சிக்காக சில சட்டங்கள் இயற்றப்படுகிறது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், ஒரு பெண் திருமணம் செய்துவிட்டால் அந்த பெண் கணவனுக்கு அடிமையானவள் என்ற பொருள் அல்ல. கணவனுடைய விருப்பத்திற்கு மாறாக நடக்கக்கூடாது என்பது பொருள் அல்ல. அந்த பெண் விருப்பப்பட்டாதான் கணவனோட தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் இல்லை. அந்த பொண்ணுடைய மனநிலைக்கு உகந்தவர அடிப்படை உரிமை பாதிக்கப்படக்கூடாது என்ற வழக்கு, சுபான்ற ஒரு வழக்கு மிக மிக முக்கியமான வழக்கு இன்னி வரைக்கும். அதுல ரெண்டு பேருக்கு வெங்கட சுப்பையா என்றது சுப்பா என்ற வழக்குன்னு நினைக்கிறேன். அந்த வழக்கு நான் தெரியும். என்னோட லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஒரு அடித்தளமே இருக்கு. கணவன் என்ன என்ற அந்த வழக்கில் கேசு போடுகிறார் என்றால், என் மனைவி தாலி கட்டிய மனைவி தாம்பத்திய உறவு என்பது என் அடிப்படை உரிமை, அதனால் என் மனைவி என் அருகில் படுக்கவில்லை, அதனால் என் தாம்பத்திய உறவு மீட்டு தருமாறு கேட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பார். அதற்கு அப்ஜெக்ஷன் அந்த பெண் மனைவி தரப்பில் வைக்கப்படுகிறது. எனக்கு விருப்பம் இல்லாத நேரத்தில் என் மனைவியை நான் விருப்பம் தாலி கட்டியதன் காரணமாக நான் கணவன் என்ற முறையில் என்னுடைய உரிமை பாதிக்கும்படி அவரிடம் நான் என்னுடைய விருப்பத்தை நான் மாறாக வைத்துக் கொள்ள முடியாது. என் உடல், என் உயிர், என் விருப்பம், என்னுடைய விருப்ப வெறுப்புக்கு உட்பட்டு எல்லாமே என் அடிப்படை உரிமை சார்ந்தது, என் தனிப்பட்ட உரிமை சார்ந்தது. அதனால் என் விருப்பத்திற்கு உட்பட்டு தான் நான் தாம்பத்திய ஒரு ஈடுபடுவதும் படாத்தும் என்னுடைய தனிப்பட்ட அடிப்படை உரிமை ஆகும். It is a personal rights, Article 21. It is a personal rights, Article 21 என்ற வழக்கில் அந்த இதில் சொல்லிவிட்டு
சுப்பாராவ் என்ற வெர்சஸ் வெங்கடாச்சாரி என்ற சுப்பாயான்ற மாதிரி 2 வழக்கு இருக்கு. அந்த வழக்கு இருக்கு. அந்த வழக்கு தான் அடித்தளம். அதுல அடித்தளம் என்னன்றாங்க, பெண்களுக்கான அடிப்படை உரிமையை அதுல இருந்து சொல்லிடுறாங்க. தாம்பத்திய உறவை பத்தி எனக்கு விருப்பப்பட்டாதான் அந்த கணவனோட தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்ள முடியும். அது என்னுடைய அடிப்படை உரிமை. அது என் தனிப்பட்ட பிரச்சனை. அது கட்டாயப்படுத்தி என் கணவனுக்கு அடிப்படை உரிமை என்று கேட்க முடியாது. அந்த ரைட்ஸ் சட்டத்தில் இல்லை என்பதற்கு உதாரணமாக சொல்ல முடியாது. அது அடுத்து எஸ்சி கேடர் நிலை. இந்த இடத்தில் பிரஹிபிட்டி என்ற பொருள் வருது. பிரஹிபிட்டி என்ற பொருள் வருதா? எஸ்சி கேடர் நிலையிலே 4 ஷெட்யூல்டு மக்களுக்கு அடிப்படை உரிமை பாதிக்கப்படும்படி சட்டத்தின் முன் சமம் என்பதற்கு அந்த இடத்தில் அவர்களும் மனிதர்கள், நானும் மனிதர்கள் தானே, எங்களுக்கு மட்டும் ஏன் பர்சன்டேஜ் கொடுக்கப்படலை, அவங்களுக்கு மீது தனி சட்டங்கள் இருக்காங்களா? சமநிலை வைப்பதற்கு அந்த இடத்தில் அனுமதி கொடுக்கப்படுகிறது. அனுமதி கொடுக்கப்படுகிறது. பட் நாட் பர்மிட்டட் தி ஃபண்டமெண்டல்ஸ் வயலேட் எனி பர்சன். ஜாதி பேரை சொல்லியோ ஒரு இனத்தினை அழிப்பதற்கான உடனடியாக இருப்பதற்காகவோ அதில் செயல்பட அனுமதி இல்லை. அதுதான் பர்மிட். அந்த ஈக்குவாலிட்டி கொண்டு வரத்துக்காக ப்ரையாரிட்டி கொடுக்கறது பர்மிட். அந்த பர்மிட்டை வயலேட் எடுக்கிறதுக்கு இது ப்ரைஹிபிட். அந்த இடத்தை அழிப்பதற்காக தடை செய்யப்படுகிறது ப்ரைஹிபிட். அந்த இடத்தை கொடுப்பதற்காக கொடுப்பது பர்மிட். இட்ஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 2. சமநிலை கொண்டு வருக்கும், சமமானவர்களை சமநிலை கொண்டு வருக்கும் பொருளாதார முன்னேற்றத்தின்படி அதை தான் பிரேம்பிள்ஸ் ஆரம்பத்திலே சொல்லுங்க. ஈக்குவாலிட்டி, சாவரனிட்டி, சோசியாலிட்டி, செக்குலரிசம், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்ஸ். அந்த இறையாண்மையும் சொல்றது பொருள் எக்கனாமிக்ஸும் பொருளாதார நிலையில் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்பது பகிர்த்தளித்தல் என்று பொருள். அப்ப எந்த மைனாரிட்டி பீப்புள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னும் ரிசர்வேஷன்ல கேடர்ல அவங்களுக்கு தனியா சொல்லிடும். அப்ப அது கிரீமி லாயர்ன்ற வார்த்தை அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெரிய வழக்கு இன்னி வரைக்கும் நடந்திருக்கு. எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முடிவு கண்டுபிடிக்கல. அதுக்கு சொல்லலாம். அடுத்தது ரீசனபிள் கிளாசிபிகேஷன். அண்ட் கிளாசிபிகேஷன் is valid only for the satisfaction to test. அந்த டெஸ்ட் தான் இப்ப நம்ம சொன்னது. உமன்ஸுக்கு சில ப்ரையாரிட்டி கொடுக்கப்படும் போது பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதல், அவர்கள் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் பாதுகாப்பு அளிப்பதற்கு சம உரிமை உண்டு. அப்ப அவர்களுடைய உரிமை நிலைநாட்டப்படணும், அடிஷனலாக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வித் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். அப்ப அவங்க 2 இருக்குதா? உமன் ரைட்ஸ் ஆக்ட். அப்ப எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இன ரீதியாகவும் பின்தங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு கூடுதலாக பாதுகாப்பு கொடுப்பது அவர்களுடைய விருப்பம். அது சட்டத்தினுடைய பாதுகாப்பு கொடுப்பது சட்டத்தினுடைய தலையா கடமை. அது பர்மிட்டு. பொருளாதாரம் ஒரு இடத்துல குவியக்கூடாது என்பது தடை செய்வது ப்ரோஹிபிட். அதைத்தான் இந்த இடத்துல தெளிவாக விளக்குங்க. சில இடத்துல சட்டங்கள் ஏன் அந்த இடத்துல பர்மிட்டு ப்ரோஹிபிட்னு சொல்லப்படுது என்று சொல்றாங்க. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளிகள் சொல்றாங்க, அவங்களுக்கும் சில ப்ரையாரிட்டிக்கு கூட வேலை வாய்ப்பு பொருளாதாரத்திலையும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயத்துல வந்து யாரும் கேட்க முடியாது. இதற்கு பேர் ரிசர்வேஷன் கோட்டா. ரிசர்வேஷன்ஸ் உமன்ஸ், எஸ்சி எஸ்டி, டிசபிலிட்டி பர்சன்ஸ் வித் எக்ஸ் சர்வீஸ்மேன், அந்த நான் சொல்றேன் சில பர்சன் இதெல்லாம் போயிடும். டெஸ்ட் இன்டெலிஜென்ஸ் டிஃபரன்சஸ் ஜெனரல் கோட்டால போயிடும். அதெல்லாம் செகண்ட் டெஸ்ட்ல மட்டும்தான் ரேஷனல் ரெக்ஸியஸ் வந்துடும். ஓகே, இதற்கு சம்பந்தமாக பல லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. சமமானவர்களை சமமாக மதித்த வேண்டும், சட்டத்தின் முன் அனைவருக்கும் சம பாதுகாப்பு அளித்தல் வேண்டும். இட்ஸ் ஏ கிளைம்டு கேன் பி கிளைம்டு டு தி திஸ் இஸ் கிளைம் ஃபார் ஹூ கேன் பி கிளைம் தி ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சட்டத்தின் சமம், ஈக்குவாலிட்டி ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இது ரெண்டுமே சமமான உரிமைகள், சமமானவர்களை சமமாக மதிக்கணும், சமமானவர்களுக்கு சம பாதுகாப்பு அளித்தல் வேண்டும் என்பதற்கு இந்த சட்டத்தின் முன் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. அதுல முக்கியமான வழக்குகள் சில வந்து பாராபட்சம் இன்றி அரசாங்கம் செயல்படக்கூடாது என்பதற்காக லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. மறுக்க முடியாத ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் அன்வர் அலி சர்கார் 1952 இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. Article 14 forfeits the arbitrary classification.
கிளாசிஃபிகேஷன் மஸ்ட் பி ரீசனபிளா இருக்க வேணும் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் மேஜர் இன்டர்பிரேஷன் ஆஃப் த ஆர்டிக்கல். அது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விளக்கம் கொடுக்கும்போது அந்த சட்டப்பொருள் விளக்கம் என்று சொல்லுவாங்க, அது சட்டம் தனியா இருக்கு. இன்டர்பிரேஷன் லா என்பது தனியா இருக்கு. ஒரு மார்ஜின் ஒரு சட்டமன்றம் ஒரு சட்டத்தை எழுத்தும் போது அது எந்த நோக்கத்தோடு எழுதுதோ அந்த நோக்கத்தை நீதிமன்றம் புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டியது சட்டத்துக்கு பொருந்துமா பொருந்தாகணும். அதை இன்டர்பிரேஷன் அது தனியா சொல்லலாம், நிறைய இருக்கு, நான் சொல்றேன். அடுத்த வழக்கு சரண்ஜித் லால் சௌதாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1950 என்ற வழக்கில் a law applicable single company may steal the constitutional if there is a reasonable basis for the classification. ஒரு கம்பெனிக்குள்ள அதிகாரத்தையும் வகைகளையும் அவருடைய செயல்களையும் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுதல் என்று தான் சொல்றாங்க. ராமகிருஷ்ணா டால்மியா வெர்சஸ் ஜஸ்டிஸ் ஆர் த டெண்டுல்கர் most important judgment classification. Supreme Court laid down is a famous principles governing reasonable classifications under Article 14. The article of forfeits of the classification legislation is permit the reasonable classification presumption of constitutionality generally applies to the legislation. The remains the leading precedent Article 14. அவர் சொல்லிட்டுக்கிறாங்க. அடுத்து ராயப்பா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ல பகவதி அப்சர்வ்டு PN பகவதி ஜட்ஜி அவர் என்ன சொல்றார், ஈக்குவலிட்டி ஆன்டிதெட்டிக் த ஆர்பிட்ரேஷன்ஸ் ஆர்பிட்ரரி ஸ்டேட் ஆக்ஷன் இட் செல்ஃப் த வயலேட் த ஆர்டிகல் 14. The transferred the Article 14 from the classification doctrine into broader guarantee against the arbitrary government action. சமமானவர்களை சமரச முறையிலும் சமாதான முறையிலும் தன்னுடைய தன்னிச்சையை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அது வயலட்டா என்றால் அந்த செல்லவே செல்லாது அப்படின்றது அவர் சொல்றாரு. இந்த வழக்கு மிக மிக முக்கியம், எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய வழக்கு. மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த வழக்கு எல்லாருக்குமே அறிந்த உண்மை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றதுக்கு ஆர்டிக்கல் என்னதான் அப்படித்தான் சொல்றாங்க. அந்த வழக்கு என்ன சொன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21. The golden triangle must be the together to the golden triangle, fair, just, reasonable, non-arbitrary. சமரசம் ஆவறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதில் வந்து என்ன செய்வதுன்றோம், அதாவது சமமானவர்களை சமமாக மதிக்கப்படும் அரசு என்பது பாரபட்சம் காட்டக்கூடாது. இந்த மேனகா காந்தி வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நேரத்தில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர்க்கால நெருக்கடி காலத்தில் ஏற்படும் பொழுது அவங்களுடைய பாஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு போவதில் முடக்கம் பண்ணுறாங்க. அந்த முடக்கம் பண்ணுவது யாருன்னா மேனகா காந்தியுடைய வழக்கை. இப்போ மேனகா காந்தினா யாரும் உங்களுக்கு தெரியும். அவங்க மேனகா காந்தி என்ன பண்ணுறாங்க, அவங்க பாஸ்போர்ட்டை முடக்கம் செய்கிறாங்க. என்னுடைய சுச்சுவேஷன் முக்கியமான இருக்குது, அதனால என்னுடைய பாஸ்போர்ட்டை இஷ்யூ பண்ணுங்க, நான் போகணும் வெளிநாட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இதிலே சமமானவர்களை சமமாக மதிக்க வேண்டும், இதோட அடிப்படை உரிமை என்று சொல்றாங்க. அரசு பாரபட்சம் காட்டுது அப்படின்றாங்க. அந்த வழக்கில் அவர் சொல்லும் பொழுது அரசு நாங்கள் வந்து பாரபட்சம் பார்க்கல, இது வந்து அவசர கால நெருக்கடி என்ற காலத்துல யாரும் வெளிநாடு போவதற்கு அனுமதி இல்லை அப்படின்ற வழக்கில் தடை பண்றாங்க. அப்ப மேனகா காந்தி வழக்கில் என்னன்றாங்க, சமமானவர்களை சமமாக மதிக்க வேண்டும், நீங்க பாரபட்சம் இன்றி எதிலே பாகுபடுத்தக்கூடாது, அதனால அவங்க பாஸ்போர்ட்டை இஷ்யூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அமைச்சிருக்காங்க. மேனகா காந்தி யாருன்னு தெரிஞ்சனா உங்களுக்கு? இந்திரா காந்தியுடைய மருமக, சோனியா காந்தியுடைய அவங்க வம்சத்திலிருந்து வந்தவங்க தான். சஞ்சய் காந்தி ஒய்ஃப், சஞ்சய் காந்தியோட ஒய்ஃப். சில வழக்குகள் இன்னும் இருக்கு, இப்போதைக்கு இன்னும் நிறைய படிக்கலாம். வழக்குகள் நிறைய இருக்கு, இன்னும் விளக்கங்கள் நிறைய தர வேண்டியது இருக்கு. மறுபடியும் ரிவ்யூ பண்ணும்போது நான் விளக்கம் அளிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு பல நெருக்கடி சூழ்நிலை இருந்தாலும் மேடம் அவர்கள் மனசு கோணாம இந்த வீடியோ எடுக்கிறாங்க, கௌசல்யா மேடம், அவங்களுக்கு நன்றி.